ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரைஸு, சப்பாத்தி, நெய்ச்சோறு, குஸ்கா, ப்ளைன் பிரியாணி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். சிக்கன் எடுத்தால் நீங்கள் இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப திரும்ப இதே மெத்தடில் தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்குது. சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த சிக்கன் ஃப்ரை கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கே செய்யலான்னு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான சிக்கன் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்பு சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. 2 தக்காளி அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், பெரிய பீஸாக ஒரு பீஸ் வந்து பட்டை எடுத்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இந்த மூணையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் 50 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாதுமே இதில் சின்ன பீஸாக 2-3 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பெல்லாம் எண்ணெய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு கப் வெங்காயத்தை இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலைகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்காங்க. புதினா நல்லா வதங்கினதுமே இது கூட இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இது 3 சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு இதில் நம்ம மசால் பொடியில் ஆட் பண்ணிக்கலாம். மசால் பொடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் உங்களுக்கு எப்படி காரமோ அது தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 டீஸ்பூன் சேர்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே மல்லித்தூள் 3 டீஸ்பூன், குருமிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பொடிகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் ஃப்ரெஷ்ஷான தயிர் 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம 2 தக்காளி வேறு சேர்த்திருக்கோம், தக்காளி பழம் வேறு சேர்த்திருக்கோம். அதனால் அதிக புளிப்பு இருக்கிற தயிர் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் இந்த சிக்கன் குழம்பு வந்து உங்களுக்கு புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் பீஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் வதக்கி விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து இந்த மசாலாவோடவே கொஞ்சம் நல்லா வேகணும். ஸோ அதனால் இதை நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஹை ஃப்ளேம்லேயே 15 நிமிஷம் வைங்க. பாருங்கள் 1/4 மணி நேரம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா மசாலா பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு ஒரு கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா மசாலா பிடிச்சி நல்லா வந்திருக்கு பாருங்கள். நான் இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தலை. நம்ம தயிர்
தான் சேர்த்திருந்தோம். அது இல்லாமல் சிக்கனில் இருக்கிற தண்ணியே நல்லா பார்த்திங்கன்னா நல்லா குக்காக அதெல்லாம் நல்லா இறங்கி நல்லா மசாலாவோட நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நல்லா கொஞ்சமாக நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் மேலே அப்படி தூவி விட்டுக்கலாம். இது வந்து பேச்சுலர்ஸும் கூட ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரைஸு, சப்பாத்தி, குஸ்கா, நெய்ச்சோறு இதுக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.